உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆனா எப்படி? எப்படா டென்ஷன் ஆகாம இருக்க சொல்ற? அப்பா, அவசரமா வர சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணிருந்தீங்க. எதுக்குப்பா? ஏதாவது ப்ராப்ளமா? ராம், எனக்கு டவுட்டா இருக்கு. டவுட்டெல்லாம் இல்ல, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான்சி தான் மகாவை கொன்னுருப்பா. இல்ல, நான்சி தான் கொன்னுருக்கா. சொத்துக்கு ஆசைப்பட்டு மகாவை பத்தின எல்லா டீடைல்ஸையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவளை திட்டம் போட்டு கொன்னுருக்கா. அநியாயமா இறக்கமே இல்லாம மகாவை கொன்னுட்டு மகாவுக்கு நல்லது பண்ற மாதிரி இங்க வந்திருக்கா. சீதா மேல பழிய போட்டு அவளை உள்ள தூக்கி வச்சுட்டா கொலை பழியில இருந்து இவ தப்பிச்சிடலாம் இல்ல? அதான் பிளான். பார் ராம், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. நான்சி பத்தின ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு வேணும். லேட் பண்ணாத ராம், என்னால கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியல. இனி கொஞ்சம் தாமதம் ஆனாலும் நான்சியை நானே கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிருவேன். சத்தியம். அப்பா, நீங்களாவது நிம்மதியா இருங்கடா. இதான் நடக்க போகுது, நடக்கும். ஏன்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? உண்மையான குற்றவாளிய ராம் கண்டுபிடிச்சிருவானே. நீங்க எதுக்கு அதுக்குள்ள நான்சியை கொலை பண்ணிடுவேன் அது இதுன்னு தேவையில்லாம புலம்பிட்டு இருக்கீங்க? சேது, இது நீ சம்பாதிச்ச சொத்து. போனா போட்டும் சேது. அதுக்காக நீ கொலைகாரனா மாற போறியா? இது உனக்கே தப்பா தெரியல? ஏய், காசு போறது எனக்கு கவலை இல்ல. உயிரோட மகா இப்ப இல்ல. அநியாயமா அவளை கொன்னுட்டாங்க. அதுக்கு பழி வாங்கியே தீரணும். அப்பா, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. எதுவா இருந்தாலும் சட்டப்படி செய்யலாம். எனக்கு 24 hours டைம் கொடுங்க. நான்சி பத்தின மொத்த டீடைல்ஸும் நான் கலெக்ட் பண்ணி தரேன். நீங்க எமோஷனல் ஆகி தப்பா யோசிக்காதீங்கப்பா. என்னை பத்தி யோசிங்க, என் தங்கச்சி பத்தி யோசிங்க. உங்க கோபம் குறையும். ஏய், உங்களை பத்தி எல்லாம் யோசிக்காத நாளே கிடையாதுடா. யோசிச்சுதான் நான் இந்த முடிவுக்கே வந்திருக்கேன். பாருடா, ஒரு நாள் இல்ல 2 நாள் கூட எடுத்துக்கோ. ஆனா அந்த நான்சி யாரு, என்னென்னலாம் பண்ணிருக்கா, ஏன் இங்க வந்தான்னு முழு விவரமா எனக்கு தெரியணும். லண்டன்ல அவளுக்கு ஏதாவது கிரைம் ஹிஸ்டரி இருக்கான்னு அதையும் கண்டுபிடி. கண்டிப்பா கண்டுபிடிக்கிறேன்ப்பா. ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். ப்ளீஸ் பா. இப்ப நம்ம வீட்டுல நடக்கிற கதையெல்லாம் பார்த்தா ஏதோ மர்ம நாவல்ல வர மாதிரியே இருக்கு. எப்ப என்ன நடக்கும்னே தெரிய மாட்டேங்குது. எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது. நான்சி தான் மகாவை கொலை பண்ணிருக்கா. வேற சான்ஸே இல்ல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.